பிரதம கிராசே மக்ஷிகா பாதா. மக்ஷிகா ஈ விழுந்துடுத்து. இப்போ தான் ஷோர்ட்டை பிசைஞ்சேன், குழம்பெல்லாம் குத்தியாச்சு, காய்கறி பக்கத்தில் வச்சாச்சு, நெய் சேர்த்தா எடுத்து, பருப்பு போட்டா எடுத்து, அப்படி உருண்டையை உருட்டி முதல் வாய் போட்டுக்கு போகிறேன் பாருங்க, சட்டுன்னு அதில் ஒரு வந்து விழுந்தது. இப்போ இது என்னது? பிரதம கிராசே மக்ஷிகா பாத்தா. முதல் கவளம், முதல் உருண்டை வாயில் போட்டுக்க போகிறச்சேவே ஒரு வந்து விழுந்தால் சட்டுன்னு ஒரு வெறுப்பு வரும். என்ன நமக்கு சோறே ஆகாது போல் இருக்கு, இப்போ வேண்டாம், இது எதுக்கு நான் சாப்பிடணும், போட்டுருவோம் பாருங்க. இதை போலே தொடக்கத்தின் போது சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்களை கண்டு நாம் கலங்கி விடக்கூடாது. ஆரம்பத்தில் இருக்கும்போது தொடக்கமே முதல் கோணல் முற்றுங்கோணலான்னு தோணிப்படும். இப்போ தான் வாயில் போட்டுக்கு போனேன், அதுக்குள்ளேயே தடுத்துடுத்தேன்னு மனம் தளர்ந்து போகலாமானால் போகக்கூடாதுன்னு சொல்ல வர்றது இந்த பழமொழி. இப்போ ஸ்ரேயாம்சி பகு விக்னானி பகந்தி பவந்தி மகதாமபின்னு சொல்வார்கள். ஒரு காரியத்தை தொடங்கும் போது விக்னங்கள் வரும். விக்னம்னா இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை தாண்டித்தான் அந்த காரியத்தை நாம் முடிச்சாகணும். அதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஒருத்தர் இடையூறுகள் வருங்கிறதுக்காக வேலையை ஆரம்பிக்காமலே இருக்கலாம், ரொம்ப தாழ்ந்தவர். இன்னொருத்தர் ஆரம்பித்ததில் இடையூறு வந்துடுத்துன்னா நடுவழியில் விட்டுடுவான். எத்தனை இடையூறுகள் வந்ததுன்னா கூட தாண்டி முடிக்கிறான், வசந்தவன். அப்போ தாழ்ந்தவன், நடுவானவன், உயர்ந்தவன், இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம் சொல்லலாம்? தாழ்ந்தவனாக இருந்தால் ஆரம்பிக்கவே மாட்டான். இதான ஆரம்பித்தா வம்பு வரும் சார், வேண்டாம். இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் பார்க்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்கணும், பார்த்தாலே ஏதோ 4 வம்பு வராது இருக்குமா? இப்போ என்ன, இப்போ புதுசாக குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் வந்தாகணும், இப்போ பார்த்தா ஏதோ இது சரியில்லை அது சரியில்லை வம்பு வரும். அதனால் ஒன்று செய்வோம், சாத பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணமே பண்ண வேண்டாம்ட்டான். யாரானு சொல்லுவோமா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணால் வர்ற வம்பு வரட்டும், சமாளிச்சுப்போம். இப்போ அது மருமகள் நம்ம ஏசுறாளோ பேசுகிறாளோ வந்தாளோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் பார்க்குறாளோ இல்லையோ. இப்போ அதனால் எதுக்காக இருந்தாலும் முதல்ல சில தடங்கல்கள் வரும். அந்த தடங்களை தாண்டித்தான் நாம் காரியத்தை முடித்தாக வேண்டும். ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம். பிரதம கிராசே மக்ஷிகா பாதா. இது எங்கே எடுத்து பார்த்துக்கலாம்னால், ஆண்டாளுடைய திருப்பாவை 5ஆம் பாட்டு வந்தது. மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை தூய பெருநீர் யமுனத்துறவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவழையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். அழகான பாட்டு. இதிலே திருப்பாவைங்கிறது மார்கழி நோன்பு தானே. அந்த நோன்பை தொடங்கினார்கள். ஒருத்திக்கு சந்தேகம் வந்துடுத்து. அவள் மத்தியனுத்தின் இடத்துல கேட்குறா, வசிஷ்டாச்சாரியர் நாள் குறித்து ராமபட்டாபிஷேகம் ஆரம்பித்தது அதுவே நின்று போச்சே, அதுவே தடங்கள் ஏற்பட்டு போச்சு. அப்படி இருக்கிறச்சே நமக்கு ஒன்றுமே தெரியாது. வசிஷ்டருக்கு இருக்கிற பெருமையில துளியாவது நமக்கு உண்டா? நாமெல்லாம் இடைப்பெண்கள், எது வலது கை இடது கைன்னு கேட்டால் தெரியாதான், எப்படி எதுன்னே புரியாது, எழுத படிக்கவே தெரியாதான். இப்படி இருக்கிற நாம் என்னமோ மார்கழி நோன்பு ஆரம்பிக்கிறோமே, இது தடங்கள் இல்லாமல் நிறைவேறுமா? இதுதான் ஒருத்தியோட கேள்வி. அடுத்தவ சொல்கிறா, வசிஷ்டர் ஆரம்பித்தா நிற்கும், நாங்கள் ஆரம்பித்தா நிற்கவே நிற்காதுன்னு. அவள் அது என்னது, அவ்வளவு படித்தவர், அவள் நாள் குறித்தா அது நின்று போயிடும், நீ ஆரம்பித்தா நிற்காதான்னால் வசிஷ்டர் தாம் படித்தவன் நாள் குறிச்சேன்னு ஆரம்பித்தார், நின்று போச்சு. ஆனால் நாம் ஒன்றும் பண்ணலே, கண்ணன் திருவடிகளே சரணம்னு ஆரம்பித்தோம், கண்டிப்பாக அந்த காரியம் முடிஞ்சு போடும். அதைத்தான் மாயனை தாமோதரனை செப்பு, தாமோதர பெருமானை சொல்லிட்டியானால் போயவழையும் புகுதிருவான் நின்னனவும், முன்னாடி பண்ணிருக்கிற பாபங்களத்தனையும் தொலையும், இனிமே பண்ண போகிற பாபங்களாக இருந்தாலும் விலகும். அப்போ வசிஷ்டர் தொடங்கின ராமபட்டாபிஷேகம் நின்றது இருக்கே, அந்த கதை கேள்விப்படுறோமோ இல்லையோ. அப்படி வசிஷ்டர் ஆரம்பிச்சதே நிற்கும்னா நம்ம வாழ்க்கையில் தான் நிற்காத இருக்குமாண்ணா. அந்த நிற்கதை கண்டு கலங்கவே கூடாது. ஆட்டம் தடையும் இடங்கள் வந்திருக்கு, கண்டிப்பாக இடைஞ்சலை தாண்டி இந்த காரியத்தை முடிச்சே தீர்வோம் அப்படிங்கிற வலிமையோடு ஆரம்பிக்கணும். ஹனுமான் தாவிட்டார், 3 தடங்கள் வந்ததே. வேண்டியவனா மைனாக்கம்ங்கிற ஒரு மலை வந்தது. அந்த மலை எழுந்து நடுவில் நின்று, ஹனுமன்னு நான் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர், வாயு பகவானுக்கு வேண்டியவன், அதனால் நீ என் தலையில் உட்காந்து இளைப்பாரிட்டு தான் போகணும். இதுக்கு தான் நமக்கு ரொம்ப வேண்டியவாளே சில சமயம் பண்ணுற நச்சு தாங்கவே தாங்காது. சாமி நீ கொஞ்சம் விடும் சாமி, நான் எத்தையோ என் பாட்டை பார்த்துக்கிறேங்கிற மூலியம். இவர் ரொம்ப வேண்டியவரா, உனக்கு நான் பால் தரட்டுமா, மோர் தரட்டுமா, படரசம் சாப்பிட்றியா, உட்காந்துட்டு போனா. இவர் பறந்துட்டு இருக்காரு, சீக்கிரம் ஓணுன்னு நம்ம இருக்கிறச்சே ரொம்ப வேண்டியவாளே வந்து நம்ம வீட்டில் ஒரு 2 நாள் தங்கிட்டு போயிடலான்னா வரும் கோவம். இதுக்காக நான் இப்போ போயிட்டு இருக்கேன், வேறு போகிற வேலையை பார்க்க வேண்டாமான்னால் ஹனுமான் கோவிச்சிக்கவே இல்லையே. ஓஹோ, மைனாக்க ரொம்ப ஆசையோடு கூப்பிடுறார்,
கிட்டக்க போனார். அதனுடைய மலைச்சிகரத்தை அப்படியே அணைச்சிருந்தார். கண்டிப்பாக நீர் சொல்கிறதுக்கு நான் தங்கணும். ஆனால் என்ன சாமர்த்தியமாக சொல்லிட்டார் தெரியுமா? நீர் பண்ண உபச்சாரமே தங்கினாப்புல களைப்பு போயிடுத்துட்டார். இதுக்கு தான் கொஞ்சம் பேச்சு சாமர்த்தியம் வேணும். இப்போ அவர்கிட்ட போய் இப்படியெல்லாம் நான் உட்கார்றதால இல்லைன்னு சொன்னால் அவர் மனம் புண்பட்டு போடும். உட்காந்துனுட்டா கிளம்பின காரியம் கட்டுப்படும். அதனால் ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஹனுமானுக்கு இருக்கிற தனி ஞானமும் பேச்சு வன்மையும் அங்கே தான் வெளிப்பட்டது. அவர் அப்படியே கட்டினுட்டு, ரொம்ப வாஸ்தவம் தான், நீர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவர், ஆனால் கனிவோடு நீர் சொன்னிருப்பாரோ, சொன்னதே ஆரஞ்சு பழ ரசம் சாப்பிட்டாப்பில் இருக்கு, சொன்னதே வாழைப்பழம் சாப்பிட்டாப்பில் இருக்குன்னா அவ்வளோதான். அவர் தகைச்சு போய் நின்றுட்டார். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டார், கிளம்பி போயிட்டார். அப்போ வேண்டியவன் வந்தாலும் தாண்டிவிட்டார், நிற்கலை. தடங்கள் தான், ஆனால் அந்த தடங்களை தாண்டினார். அடுத்தது சரசான்னு ஒத்தி வந்தார். அவள் வாயை திறந்துட்டு என் வாய்க்குள்ளே போனா தான் ஆச்சுன்னா, அவள் தேவர்கள் அனுப்பி வைத்து நாககன்னிகை நாக மாதா, அவள் ஹனுமான பரீட்சை பண்ணங்கிறதுக்காக வந்தா. வாயை திறந்துட்டு, பிரம்மாவிடத்தில் நான் வர வாங்கி வச்சிருக்கேன், இந்த வாய் வழியே உன்னை நான் ஆகாரமாக கொள்ளணும், இல்லை நான் வேலையாக போயின்னு இருக்கேன் விட்டுடுன்னு சொன்னார். கிடையாதுன்னு வேணும்னு மறுத்தா. அவள் வாயை திறந்தா, ஹனுமார் பெரிசானார். அந்த அளவு வாயை திறந்தா இவர் பெரிசானார். அந்த அளவு வாயை திறந்தா இவர் பெரிசானார். அவ்வளவு பெருசு வாயை திறந்திருந்தா சட்டுன்னு இவ்வளவு சின்னவரானார். வாய்க்குள்ளே போய் நன்னா ஒரு சுற்றினார். வெளியில் வந்துட்டு ஆயிடுத்து எங்காரையும் நான் போய்ட்றேன்னு விட்டார். என்னது, நான் உன்னை சாப்பிட்ணுன்னு சொன்னேனே, வாய்க்குள்ளே போகணும், சாப்பிட்ணும்னியா வாய்க்குள்ளே போகணும்னியா யோசிப்பார். சாப்பிட்ணும்னா தொண்டைக்குள்ளே போகணும்னு அர்த்தம். நீ அப்படி சொல்லலையே, என் வாய்க்குள் செல்ல வேண்டும் நீ சொன்னியோ இல்லையோ, நான் தான் வாய்க்குள்ளே போய்ட்டு வந்துட்டேன் என்னால். அந்த தடங்களையும் தாங்கி விட்டார். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், ராமகாரியத்துக்கு போச்சு இப்படிலாம் தடங்கள் வருது, யார் இதெல்லாம் பண்ணுறது, இப்போ பார்த்து ராமன் இது எல்லாத்தையும் விளக்கக்கூடாதான்னு அங்கேயே புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாது. எந்த தடங்கள் வந்தாலும் திருப்தியோடே எதிர்த்து தான் நாம் தாண்டி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் மூணாவது சிம்ஹிகான்னு ஒத்தி வந்தா. ஆகாசத்தில் பறந்துட்டு இருந்த ஹனுமானை அவருடைய நிழலை பிடிச்சே கீழ்த்தாவர். சாயாகிராகி பார்த்தவர். அவர் வாய்க்குள்ளேயே போனார், பெருசா வளர்ந்தார், கொன்னே போட்டார். ஏன்னா அவர் தீயவள்னு தெரிஞ்சு விட்டார், அதனால அழிச்சார். அப்ப தடங்கல்கள் பல வந்தாலும் வரும். தொடக்கத்தில் தடங்கள் வந்ததுங்கிறதுக்காக கலங்கி போயிடக்கூடாது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி, நிறைய விக்னங்கள் வந்தாலும் அந்த விக்னங்கள் அந்த தடங்கல்களே படிக்கட்டுகளாக இருந்து நாம் முன்னேற வழிவகுக்கும். அதனால தடங்களை கண்டு பயப்பட வேண்டாங்கிறத தான் புரிஞ்சுக்கணும். தடங்கல்கள் பல பெரியவர்களுக்கு வந்திருக்கு, இது நமக்கு மட்டும் இல்லை. ராமாயணத்தில் பார்க்குறோம் எவ்வளவு நல்லவர்கள் பஞ்சபாண்டவர்கள், ஆனால் அவர்களுக்கு எடுத்த காரியத்திலெல்லாம் தடங்கள் தானே வந்து முடிஞ்சிருக்கு. இன்னொன்று பாருங்க, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அது நடக்கணுங்கிறது மனசை ஆர்ப்பரிச்சுன்னு இருக்குன்னால் அதை தள்ளி போடுவிட இப்போவே நடக்கணும்னு தோணுமா? நாளைக்கு பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பரீட்சை முடிவு வரணும், பரபரப்பு, அவனுக்கும் தாங்கலை எனக்கும் தாங்கலை. இப்போ யாரை கேட்டாலும் அதை இன்னைக்கே கொடுத்துட்டா தேவையில்லைன்னு சொல்லுவோம். நாளைய வரைக்கும் பொறுமையை தலை வெடிச்சு போடும்போது சுவாமி, அதுக்கு பதில் கொஞ்சம் இன்னைக்கே என்னன்னு தெரிஞ்சுட்டா தேவையில்லை. அப்போ நமக்கு சக்தி கிடையாது, நம்மால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஆனாலும் நாளைக்கு நடக்க போகிறது இன்னைக்கு நடந்துடணும்னு என்ன தவிக்கிறோம். பரபரப்பும் பதைப்பும் பட மட்டும்தான் நம்மால் முடியும். ஆனால் அந்த பதைப்பு படுறதுக்கே இந்த பாடுபடுத்துகிறோமே. ராமன் சீதையை தேட போகணும், சுக்ரீவனோட நண்பன் ஆக்கிண்டாச்சு. இப்போ ஆக்கின பிற்பாடு தேடணும். உடனே போனார்களானால் நடுவில் 4 மாதம் தேட போகலை தெரியுமோ. வாலியை கொன்று முடிச்சுட்டு அடுத்த நாள் தானே வானரப்பட கிளம்பணும். உடனேவே மழைக்காலம் வந்து விட்டது. 4 மாதம் மழைக்காலத்தில் வெளியிலெல்லாம் போகவே முடியாது. அதனால் சுக்ரீவன் சொல்லிட்டார், இப்போ எங்கேயும் தேடுறதுக்கு போக முடியாது, 4 மாதம் மழைக்காலம் முடிஞ்சு வரேன்னு சொல்லிட்டு மால்யவான்கிற ஒரு மலை குகையில தான் ராமன் மறைந்து கொண்டிருக்கிறார். அப்போ எவ்வளவு தவிப்பு 4 மாதம் இருக்கும் யோசிப்பாருங்க. கைப்பிடித்த மனைவியை யாருடைய அரண்மனையிலையோ ஏதோ ஒரு அசோகவனத்தில் விட்டு வச்சுட்டு அவர் இனிமே தான் தேடவே போனோம். ஹனுமான் போவே இல்லை. தேட போகிறதுக்கே 4 மாதம். நமக்கு ஏதான ஒரு பொருளை வாங்கணும்னா கூட, இது நன்னாத்தான் இருக்குது இந்த பொருள், உங்களுக்கு 4 மாதம் கழிச்சு கொடுக்குறேன்னு நீங்கள் யாரானு ஒத்துப்பீடா? சந்தையில் இன்னைக்கு வந்திருக்குன்னா இன்னைக்கு வாங்கணும். அது ஏதான ஒரு கடை நாளைக்கு தரேன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு தர கடைக்கு நான் போகிறேன்னு விடுவோம். சின்ன சுவாமி, ரிஷிகர்பர் ராத்தங்காதா ஏதோ நேற்று வரைக்கும் ஒழுங்கத்தானே இருந்தீர், இன்னைக்கு என்ன அவசரம்னால் அது இன்னைக்கு சாயங்காலம் கழுத்தில் போட்டு பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ அது உடனே வேணுங்கிறோம் பாருங்க. அந்த அளவுக்கு பரபரப்பை வாழ்க்கையில் வளர்த்துனுட்டா என்ன ஆகும்? ஒரு துளி மாறித்துன்னா தாங்க மாட்டோம், எதிர்பார்ப்பு அதிகமாயிடுறது. இப்பவே அப்போ என்ன ஆகும்? அது இப்பவேங்கிறது இல்லைன்னு உடனே எப்பவேன்னு ஆரம்பிப்போம். எப்பவும் இல்லைன்னா அவ்வளோதான் உட்காந்துடுவோம், இடிஞ்சே போய்டுறோமோ இல்லையோ. அந்த நாளில் இதை ஒத்துக்கவே மாட்டா. ஆட்டம் கிடைக்கும்னா நாளை கிடைக்கும். நம்ம குழந்தைகள் வளர்க்கறச்சே கூட அப்பப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு பழகணும்.
எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு ஆமா ஆமாங்கிற சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எத்தையுமே இல்லேன்னு சொல்லாமல் ஆமாம்னு சொல்லி பழகிட்டோம், வாழ்க்கையில் இல்லேன்னு சந்திக்கிறச்சே இடி விழுந்தாப்புல இருக்கும். அதனால் நல்லதுக்கு நாமே இல்லை சொல்லி பழக்கி கொடுத்துடணும். இப்போ எல்லாத்தையும் நமக்கு என்ன தோணும்னா, என் பொண்ணுக்கு எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை நன்மையும் வேணுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க முடியுமா? 4 கட்டம் வரத்தான் வரும், 4 உத விழத்தான் விழும். அதை ஊரார் உதைக்கிறத விட நம்மளே உதைச்சி பழகிடுறது நல்லது. இப்போ நம்ம அதுக்கு ஒன்றுத்துக்குமே இல்லைன்னு சொல்லாமல் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். செல்லம் இது ஒன்று வச்சுருக்காள் இல்லையா, ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டார். கேட்டது எதையாக இருந்தாலும் கொடுப்பார்னால் அது ஆபத்து. ஏன்னா நாளைக்கு இல்லைங்கிறத கல்யாணம் ஆனால் பாதி விஷயம் இல்லை வரும். ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும் வரும். வேலைக்கு போனால் இல்லைன்னு வரும். கல்லூரி பருவம் வேறே, பள்ளிக்கூட பருவம் வேறே, வேலை பருவம் வேறே. ஏன்னா ஏற்கனவே நாம் கொடுத்து படிச்சிருந்தோம். இப்போ வேலைக்கு போனால் அவர் கொடுக்குறார் பணம், பெரிய வித்தியாசம் இல்லையா? நாம் கொடுக்குற வரைக்கும் எல்லாரும் வாங்க வாங்குவா, நமக்கு கொடுக்கணும்னா போங்க போங்கன்னு ஆரம்பிச்சிருவா. அப்போ அங்கே போன உடனே எதிர்ப்பை சமாளிச்சாகணுமே. அந்த எதிர்ப்பை வீட்லேயே கற்றுக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை இல்லை போத்தி 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 நாம் வளர்த்துட்டு போ. அங்கே போன உடனே நாள் அதுக்கு தான் எப்பவுமே தடங்கல்கள் வரட்டும். வர்ற தடங்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். தானே தடங்கல்கள், சூரிய ஒளிப்பட்ட உடனே பனி அப்படியே விலகி விடாதா? பார்த்தா பனி தெரியவே தெரியாது, மொத்தம் போயிடும். அதை போல தடங்கல்களை பார்க்கறதுக்கு வசிஷ்டாச்சாரியர் ஏற்கனவே திரௌபதிக்கு ஒரு உபதேசம் பண்ணார். மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. பெரிய ஆபத்து வந்ததுனால் உடனே நன்னா தீர்க்கமா பகவான் ஹரியை நினைத்துக்கொள், பிரார்த்தித்துக்கொள் இப்படின்னு வசிஷ்டாச்சாரியர் உபதேசம் பண்ணார். அதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்க, பக்கத்தில் 5 கணவன்கள் நின்றுட்டு இருக்கா. மொத்த பேரும் துச்சாசனன் துகிர பிடித்து உரிகிறான். இத்தனை 5 பேரும் பெரிய வீரர்கள், மகாரதிகள். அப்ப இவர்களை கேட்காம எங்கேயோ இருக்கிற பகவானை ஏன் கூப்பிடுறாவோ? துவாரகையில் இருக்கிற கண்ணனே நீ தான் என்னை ரட்சிக்கணும் சரணம்னு கேட்கிறாளே, பக்கத்தில் இருக்கிற கண் கண்ட கணவன் தெரியல? அப்ப இவர்களை விட்டுட்டு ஏன் கண்ணனை கூப்பிடுறாள்னால், பெரும் ஆபத்து வந்திருக்கும் போது பகவானை நினைத்து அழைப்பாய் என்று வசிஷ்டர் உபதேசம் பண்ணார் பாருங்க. அதை மனசுல நன்னா பதிச்சு வச்சுட்டு இருக்காவோ. இவர்கள் வம்பே இவாளால தான், ஆபத்தே இவர்களால தான். என்ன பண்றது, எங்க போய் சொல்லிக்கிறது? இப்போ ஆபத்தை போக்குறதுக்கு கணவனை கேட்கலான்னா ஆபத்தை வரவழைச்சதே இவன் தானே. அப்படி இருந்துச்சு இவனை கேட்ட பிரயோஜனம் இல்லையோ இல்லையோ. இனிமே ஆபத்தை யார் போக்குவாரோ அவர்கிட்ட கேட்கணும். எனக்கு வயத்த வலி போகணும், இவரை போய் கேட்டேன், அவருக்கு முந்தா நாள்லேருந்து வயத்த வலி. எனக்காவது இன்னிலேருந்து வயத்த வலி, அவருக்கு முந்தா நாள்லேருந்து இருந்து இவர் கேட்ட பிரயோஜனம் இல்லையோ. இன்னொருத்தர்கிட்ட போனேன், ஏதோ ஒரு கடை ஒரு இடத்துல வச்சிருந்தார், அவர்கிட்ட போய் மருந்து கேட்டேன். அவர் மெதுவாக சொன்னார், நீர் முந்தா நாள் என் கடையில் சாப்பிட்டுட்டு போனீர் ஞாபகம் இருக்கோ இல்லையோன்னார். ஓஹோ, தூண்டி விட்டவரே இவர் தான் போல் இருக்கு. அதனால் இவரை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. இப்போ யார் தூண்டினாரோ கேட்கக்கூடாது, என்னாட்டம் யார் வலியில் தவிக்கிறாளோ கேட்கக்கூடாது. யாரை கேட்கணும்? வலியில் தவிக்காம வலியை போக்குற சக்தி இருக்கிறவனை கேட்கணும். அவனுக்கு வலி இருக்கக்கூடாது, அவனுக்கு போக்குற சக்தி இருக்கணும். அதைத்தான் வசிஷ்டர் சொல்லி கொடுத்தார். வலி இல்லாதவர் பகவான் தான், உன் வலியை போக்குற சக்தி இருக்கிறவரும் பகவான் தான். ஆபத்துன்னு வந்தது, தடங்கள் வந்ததுன்னா கவலைப்படாதே, அதை தூக்கி எறிகிறதுக்கு ஹனுமான பிரார்த்தி, சுதர்சனாழ்வார பிரார்த்தி, பகவானை பிரார்த்தி. தைரியம் வேணும். வாழ்க்கையில் தைரியமே இல்லாத கட்டப்பட்டுன்னு இருக்க முடியாது. கட்டங்கள் வரும், நான் கட்டமே இல்லாத வாழ்ந்துட முடியும்னு சொல்லவே இல்லை. யாருக்கா இருந்தாலும் சம்சாரத்தில் கட்டங்கள் இருக்கும், தாண்டித்தான் தீர வேண்டும். அது இன்னொரு ஸ்லோகம் சொல்றது, பிராரப்தம் உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி. ஒன்று ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுங்க, உத்தமர்களாக இருக்கிறவர்கள் அதை கைவிடவே மாட்டார்கள்ங்கிறது. இது இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா போட்டி, பொறாமை, வேகம் எல்லாம் அதிகமாக போச்சுப்போ. எதுக்காக இருந்தாலும் போட்டி, எதுக்காக இருந்தாலும் வேகம். சாதிக்கணும்னு சொன்னால் ஆரம்பிக்கணும். ஆரம்பித்த காரியம் தடைப்படலாம். யார் ஒருத்தன் ஆரம்பிச்சுட்டு தடங்கல்களை கண்டு விட்டுடுறானோ அதை பற்றி சொல்றது. பிராரப்தியதே நகலு விக்ன பயேன நீச்சை. நீச்சர்கள் எல்லாம் தடங்கள் வந்துவிட போகிறதேங்கிற பயத்திலேயே காரியத்தை தொடங்கவே மாட்டாளாம். ஒருத்தர் ரொம்ப தாழ்ந்தவனாக இருந்தால் இது ஆரம்பித்தா கண்டிப்பாக தடங்கள் வரும். எதுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ 10 நாள் பிரம்மோத்சவம் 10ஆம் நாள் முடிஞ்சு போயிடுமோ இல்லையோ. முடிஞ்சு போகிறத நான் ஏன் ஆரம்பிக்கணும்னால், இப்படியே பேசிட்டு ஒன்றுமே செய்யாத ஒரு கோட்டியே இருக்கு. இப்போ எத்தையும் தொடங்கவே மாட்டா, கேட்டால் முடிய போகிறதேன்னுவா, இல்லை நடுவில் நிற்கத்தானே போகிறதுன்னுவா. அப்படி பண்ண முடியுமா? வேட்டி புடவை வாங்கிட்டு போகணும், வாங்குறச்சே ஒத்தி சொன்னா நான் புடவை வாங்குறதா இல்லை. ஏன்னால் வாங்கினா கட்டிக்கணும், ஆமாம். கட்டினா 2ஆம் தரம் கட்டிக்கணும், ஆமாம். கட்டிண்டா கிழியும், ஆமாம். வேண்டாமே. இப்போ கட்டிண்டா கிழியுமேனால் நன்னா இருக்கிற பொருள் கிழியவே வேண்டாமே, வாங்கவே வேண்டாமேனால் செருப்பை வாங்கிட்டு வந்தார், கையிலேயே எடுத்துன்னு போகிறார்.
ஏன் சுவாமி போட்டு போக மாட்டேறானா? தேஞ்சு போயிடுமே. பின்னையே வாங்கினீர்னா பெரிய மனுஷன் பட்டம் போயிடுமே. நான் பெரிய மனுஷன்னு பேர் இருக்கணும்னா செருப்பு வாங்கணும். செருப்பை கொண்டு போனால் தேஞ்சு போயிடும். வாங்கிட்டு கையில் எடுத்துன்னு போகிறேன்னுடா. இப்படி சொல்லிட்டு தான் என்னன்னு சொல்கிறது? அப்போ ஒரு காரியமாக ஆரம்பிக்கவே மாட்டோம்னு அர்த்தம். நேஹாபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்தியதே ஸ்வல்பமப்பஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத்துன்னு கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். 2வது அத்தியாயத்திலேயே சொல்கிறார். நான் சொன்ன கர்மயோகம் இருக்கே அர்ஜுனா, தைரியமாக ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டதுக்காக கெட்டே போகாது. நன்னா முடிவுக்கு அது வரும். நேஹாபிக்கிரம நாசோஸ்தி, எது தொடங்கித்தோ அது கெட்டதுங்கிறது இல்லை. பகவானை நினைத்து கொண்டு இந்த நல்ல காரியத்தை நாம் ஆரம்பிச்சிருந்தோம்னால் நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. கல்யாணமாக என்ன நினச்சி ஒரு செயல் ஆரம்பிச்சிருந்தான்னால் அவன் காரியத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியது பொறுப்புங்கிறார் கண்ணன். அதனால் நம்ம தைரியமாக ஒன்று ஆரம்பிக்கலாம். இந்த பெண்கள் என்ன கேட்டா, மார்கழி நோன்பை தொடங்குறமே நிர்விக்னமாக நடக்குமா? நிச்சயமாக நடக்கும். ஆனால் அதுக்கு மாயனை தாமோதரனை செப்பு. பெருமான் திருவடிகளை பற்றி ஆரம்பிச்சியானா கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நல்ல காரியமாக ஆரம்பிக்கணும். நான் யாரையோ கெடுக்கிற காரியத்தை ஆரம்பிச்சுட்டு கண்ணன் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன் இருக்காரேன்னு சொன்னால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. இப்போ கல்யாணமான மங்களமான காரியத்தை ஆரம்பி, அதுவும் என் திருவடிகளில் விட்டு ஆரம்பிச்சியானால் கண்டிப்பாக நான் முடித்து கொடுக்குறேன்னு சொல்கிறார். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைகி. அப்போ நீச்சர்களாக இருந்தால் யார் தாழ்ந்தவன்? ஆரம்பிச்சா தடங்கள் வருமேங்கிறதுக்காக ஆரம்பிக்காமலே இருக்கிறவன். அது வேண்டாம். பிராரப்ய விக்ன நிகதா விரமந்தி மத்தியாக. ஆரம்பிச்சிருவா இன்னும் சில பேர், தேவலை நடுவாந்திரம். ஆனால் ஆரம்பிச்சப்புறம் முதல் தடங்கள் வந்த உடனே இதெல்லாம் நமக்காக சுவாமி வேண்டாம் அப்படின்னு அழுதுண்டே நிறுத்திடுறான் பாருங்க, அவன் நடுன்னு சொல்றார். தடங்களுக்கு பயந்து கொண்டு தொடங்காமல் இருந்தால் தாழ்ந்தவன். ஆரம்பித்து தடங்கள் வந்த உடனே நிறுத்தி விட்டார்னா நடு மத்தியமன். எத்தனை தடங்கள் வந்தாலும் உடச்செறிஞ்சிட்டு போறானோ இல்லையோ. விக்னைகி புனः புனரபி பிரதிகன்யமானாக பிராரப்தம் உத்தம ஜனான பரித்தியஜந்தி. எத்தனை விக்னம் வந்தாலும் அந்த விக்னம் தொலையட்டும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேது சர்வ விக்னோபசாந்தையே. இப்போ விஸ்வக்சேனரை பற்றி நம்ம பிரார்த்திக்கிறோம். சர்வ விக்ன உபசாந்தையே. தொடங்கினால் எத்தனை தடங்கல்கள் ஏற்படுமோ அந்த தடங்கல்கள் அத்தனையும் உடைத்தெறிந்து பகவான் நம்மோடு நிற்கட்டும். நம்ம குடும்பத்திலேயே அப்படித்தான் காரியத்தில் இறங்கி ஆகணும். இப்போ எல்லாம் நடந்துடும்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ 10 காரியம் ஆரம்பித்தா 5 தான் நடக்கும், 5 கெட்டுத்தான் போகும். 5 10ல் 10 நடந்ததுன்னா இது வைகுந்தம் ஆயிடுமே. அப்புறம் இது ஏன் சம்சாரமாக இருக்க போகிறது? சுவாமி நான் எத்தனை ஆரம்பித்தாலும் அப்படியே நடக்கணும், மொத்தம் நடந்துடணும். கண்டிப்பாக நடக்கும். வாரம் கிளம்பலாம், வைகுந்தத்துக்கு போயிடலாம். அங்கே போனால் தான் அப்படி நடக்குமே தவிர இங்கே உட்காண்டிருந்தா அப்புறம் இது இந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு வித்தியாசமே இருக்காது இல்லையோ. எனக்கு ஒரு ஆசை சுவாமி, அப்படியே நம்ம ஊரையே வைகுந்தமாக்கிவிட்டால் என்ன ஆகும்? வைகுந்தம் நம்ம ஊராயிடும். ஏதோ ஒன்று மாதிரியானமோ இல்லையோ. அதனால் சட்டுன்னா அப்படி மாற்றிட முடியாது. ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி. நடுவில் விக்னங்கள் வந்ததுன்னாலும் தாண்டித்தான் போயாக வேண்டும். நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. கல்யாணமாக ஒரு செயலை தொடங்கினியானால் நமே பக்த பிரணஷதி. என்னுடைய பக்தன் ஒரு நாளும் வீணா போக மாட்டான். அவன் எடுத்த செயலை நான் முடித்து கொடுக்கிறேன். இப்போ பாருங்க, தடங்கள் வந்தது, வேலை ஒழுங்கா நடக்கலேங்கிறதுக்காக ஒருத்தர் வேலையை நிறுத்தணும்னால் அது முதல்ல யாரா தெரியுமா இருக்கும்? பகவானாத்தான் இருக்கும். உபதேசம் பண்ணி நம்ம திருத்தணும்னு பார்க்குறாரே, எத்தனை தடவை அவர் ஜெயிச்சிருக்கார்? நான் தெரிஞ்சுட்டேன், நான் இன்னைக்கு உட்காண்டிருக்கேனோ இல்லையோ. இப்போ நம்ம யாரும் வைகுந்தம் போல. இப்போ அவர் எல்லாரும் வைகுந்தம் போனது தான் கீதை உபதேசித்தார். எத்தனையோ 1000 வருஷம் ஆயிட்டாலும் நான் இன்னும் போல. இப்போ அப்போ பெருமாள் ஜெயிச்சாரா தோத்தாரா? தோத்து போயிட்டார். நிச்சயமாக சொல்லுவேன் தோத்து போயிட்டார்னு. இப்போ பின் அவர் திரும்ப படைக்கிறாரே. உலகத்தை படைக்கிறதே பெருமானுடைய பெரிய முயற்சி. ஒவ்வொரு தரம் படைக்கிறச்சேவும் அவர் சங்கல்பம் பண்ணிப்பாரான், இந்த தரம் எல்லாரையும் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போடணும்னு. ஒரு நாளும் ஒருத்தனும் வரவே மாட்டான். இப்போ கிருஷ்ணாவதாரம் நடக்கணும், ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. வைகுந்தத்தில் எல்லாரும் தூபகாரத்தி காட்டியிருந்தாங்க. வேடிக்கையான கதை பாரு. நம்மாழ்வார் சொல்றார், சூட்டு நன்மாலகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே ஆங்கு ஒரு மாயினால் ஈட்டிய வெண்ண தொடுவுண்ண போன் திமிலேற்று வன்கூன் கோட்டிடையாடினை கூத்து அடல் ஆயிரதம் கொம்பினுக்கேன்னு பாட்டு. ராமாவதாரம் முடிஞ்சு பெருமாள் திரும்பி போயிட்டார். அடுத்து கிருஷ்ணாவதாரம் பண்ணணும், நான் போயிட்டு வரேன்னு சொன்னாராம் வைகுந்தத்தில். மொத்த பேரும் உடனே போர்க்கொடி பிடிச்சிட்டா. நீர் ஒங்கியும் போக வேண்டாம், நீர் வைகுந்தத்தோடு இருந்தால் போகிறோம். இந்த அவதாரம் பண்ணி ஒரு பயன் இல்லை. ஓங்கி ஒரு குரல் வந்தது,
பெருமாள் நடுங்கியே போயிட்டார். இங்கேயே எதிர்ப்பு குரல், கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா, நம்ம எங்கே போகிறதுன்னே தெரியலையே. இப்போ சாதாரணமாக கீழ்லோகத்தில் தானே இந்த கொடியெல்லாம் பிடிப்பா, வைகுந்தத்தில் வேற பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலே, அங்கேயும் பிடிப்பா. அண்ணா பெருமாள் புறப்பாடு கண்டவர்களான கொடி பிடிச்சுன்னு போவா, கருட கொடி பிடிப்பாளே தவிர போர்க்கொடி பிடிச்சு அவர் பார்த்ததில்லை. ஏன் போக வேண்டாங்கிறீள்னு கேட்டார். நீர் ஏன் போகணுங்கிறீர்னு மகாலட்சுமி கேட்டா. இல்லை போனால் நிறைய பேர் மோட்சத்துக்கு அழைச்சின்னு வரலாம், நல்லவாழ்லாம் காத்துன்னு இருக்கா, அவர்களெல்லாம் அழைச்சின்னு வரலாம் என்னார். ஏன் ஏற்கனவே போய் எத்தனை பேர் அழைச்சின்னு வந்திருக்கீர்? ஒத்துரும் வரல, இப்போ எதுக்கு இன்னொரு தரம் போக வேண்டும்? வேண்டவே வேண்டாம். பெருமாள் பார்த்தார், இவளை சமாளிக்கவே முடியல, அவளுக்கு நன்னா தெரியறது எத்தனை பேரை கூண்டு வந்திருக்கோன்னுட்டு. எப்படியாவது இவ கண்ணில் மண்ணை தூவிட்டு போனாத்தான் உண்டு. அடுத்த நாள் ஆராதனை ஆரம்பிக்கிறது. தீபஹாரத்தி தூபஹாரத்தி காட்டுவாள் இல்லையோ, சாம்பிராணி அகில் புகை போட் அப்படி குப்புன்னு புகையா இருக்கிறச்சே, நடுவில் புகை மண்டலம், அந்த பக்கம் பகவான் உட்காண்டிருக்கார், இந்த பக்கம் எல்லாரும் இருக்கா. கண்ணன் ஒரு நிமிஷம் யாருக்கும் கண்ணுக்கு தெரியல, அந்த நிமிஷத்துக்குள்ள கீழே முதலையில் வந்து பிறந்துட்டாராம். பிறந்துட்டு இத்தனை நாள் 100 வருஷங்கள் பண்ண வேண்டிய சேட்டுகள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப போய் வைகுந்தத்தில் தங்கிட்ட உட்காந்துட்டார். இப்போ இவ்வளோ நேரம் அவள் என்ன தெரியுமா பண்ணிட்டா? அதே தூபஹாரதி. ஏன்னா வைகுந்தத்தில் நேரம் ரொம்ப நீளம். நம்ம லோகத்தில் 100 வருஷம் போகிறதுக்கு அங்கே ஒரு நிமிஷம் கூட தாண்டாது. ஏன்னா காலமே ஓடாது வைகுந்தத்தில். அதனால் அவர்கள் தூபஹாரதி பண்ணிகிட்டே இருந்தாலாம். இவர் கிடுகிடுன்னு கீழே வந்தார், மறுபடியும் மேலே போய் தன்னிடத்தில் உட்கார்ந்து விட்டார். அதில் யாரோ 2 பேர் இவர் பிடிச்சிட்டா. இவர் தண்டில் மண்ணை தூவிட்டு போனால் கூட வாசல்ல உள்ள வரார் பாருங்க வைகுந்தத்தில். அப்போ 4 பேர் நின்றுண்டு அவரை சூழ்ந்துட்டு கேட்டாலும், ஏதோ கீழே போய் கூண்டு வர போகிறேன்னு சொன்னீரே, எத்தனை பேரை அழைச்சின்னு வந்திருக்கு? இன்னொருத்தன் பிடிச்சுட்டான். கையும் மெய்யுமா பிடிபட்டுட்டார். பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் முடியல, ஒத்துரு இல்லை, கூட யாரும் வரவே இல்லை. கீதையை கேட்டுட்ட அர்ஜுனன் கூட வரல. என்ன பண்ணுவார் அவர்? அர்ஜுனனுக்கு இவ்வளோ பெரிய கீதை சொன்னார். ஆமாம் கண்ணா சரணம்னு சொல்லணுமா வேண்டாமா? நன்னா கீதையை கேட்டுன்னுட்டு சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டையை போட்டு ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு சொர்க்கம் அது இது ஆட்டம் பாட்டம் கேளிக்கேன்னு போயிட்டான். வரவே இல்லை கண்ணன்ட்டியே. இப்போ அவ்வளவு ஏன் இப்போ? அதுக்கப்புறம் ஒரு நாள் அரண்மனையில் கண்ணன் பார்த்து கேட்குறார், அர்ஜுனா அவனுக்கு கீதை சொன்னேனே, நீ ஒரு 4 ஸ்லோகம் திருப்பி சொல்லேன்னா மொத்தமாக மறந்து போயிட்டேன்னு விட்டான். கண்ணனு தூக்கி வாரி போட்டது. இதுக்கா அர்ஜுனா உனக்கு இவ்வளவு தூரம் சொன்னேன்னால் ஒன்று செய்ய, நீ எனக்கு அத்தை பிள்ளை இல்லையா, அதனால் மீண்டும் ஒரு முறை கீதை சொல்றியான்னா. வந்தது கோபம் இருக்கு, நீ கேட்கச்செல்லாம் திரும்ப சொல்றதுக்காக நான் இருக்கேன். இப்போ போனா போகிறது அணுகீதைன்னு ஒன்று சொன்னார். அது 2ஆம் பகுதி இருக்கு மகாபாரதத்தில். நம்ம ஒரு கீதையை மட்டும் படிச்சுடுறோம், அதுக்கு அடுத்த பகுதிக்கு அணுகீதைன்னு பேர். மறந்ததுனால சொன்னது. அப்போ அர்ஜுனன் மறந்துட்டாரே தவிர நம்ம ஆச்சாரியர்கள் மறக்கவே இல்லையே. அன்னைக்கு அர்ஜுனன் கேட்டபடி நடக்கலை, ஆனால் வியாசர் எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சத்தை நம்ம ஆச்சாரியர்கள் பிடிச்சுன்னுட்டு இன்னி வரைக்கும் கீதையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையோ. ஆகவே பகவான் கீழே வந்தார், புறப்பட்டு திரும்பி போனார். ஒருத்தரும் கூட போல. ஒருத்தர் வேடிக்கை சொன்னார், பின்வண்டியில் 4 பேரை வர சொல்லிவிட்டு நாம் முன்வண்டியில் போனால் எங்கே வர வேண்டி வாழ்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? திரும்பி பார்ப்போம் இல்லையோ. அப்படின்னா பின்னாடி வண்டியில் வர சொல்லியிருக்கேன்னு. அதை போல் கண்ணன் இங்கேயோ திரும்பி பார்த்தாராம். பின்வண்டியில் ஒரு 10 பேர் வர சொல்லியிருக்கேன், அவள்லாம் வந்துட்டு இருக்கா பூலோகத்திலேருந்து, நான் முன்வண்டியில் வந்துட்டேன்னுட்டு அந்த முகத்தை திரும்பச்சே அந்த கருவிழி இப்படி திரும்பித்தான். பின்னாடி இருக்கிற குடுமி முன்னாடி வந்து தான், முன்னாடி போட்டுருக்கிற மாலை பின்னாடி போச்சான். அந்த முகம் அப்படி முகத்தை சுழிக்கிறது, மூக்கை விடைக்கிறது, கண்ணை மலர்த்துறது, அந்த உதட்டை சுழிக்கிறத பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்க வந்தாலோ மறந்தே போயிட்டாலாம் நித்தியசூரிகள். இந்த அழகை பார்த்துட்டு இப்படியே இருப்போம், இவனை எதுக்கு நம்ம கேள்வி கேட்கணும்? இப்போ அவனா தவிக்கிறா, ஒத்துரும் வரமாட்டேங்கிறா, திரும்ப பூலோகத்துக்கு போறா. அப்போ மகாலட்சுமி சொல்றா, இத்தனையும் பட்டாலும் இவர் திரும்ப படைக்கத்தான் போகத்தான் போவார். எதனாலேனால் முயற்சி திருவினை ஆக்கும். ஒரு நாளும் பகவான் விட்டுடவே மாட்டார். இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம், அடுத்த தரம் இல்லைன்னா அடுத்த தரம், இந்த அவதாரம் இல்லைன்னா அடுத்த தரம். அப்போ ஆனானப்பட்ட கடவுள் அத்தனையும் நிமிஷ பொழுதுல மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறவர். நாமா வரட்டும்னு பார்த்து காத்துட்டு இருக்கலையே. அப்போ எவ்வளவு பொறுமையோடு நம்மளை திருத்தணும்னு பார்க்குறார். நம்ம எத்தனை தப்பு வழி போனாலும் உள்ளத்துக்குள்ள உட்காந்து எத்தனை பொறுமையோடு இருக்கார். இந்த உள்ள இருக்கிற நகம், சீழு, சதை, ரத்தம், மாம்சம் பார்த்தா நமக்கே வாயில் எடுக்க வரும். இதுதான் நமக்குள்ளே இருக்கு. இப்போ வெட்டி பார்த்தா உள்ளே தான் நன்னா இருக்க மாதிரி இருக்கு. சந்திரமா பூசி வச்சிருக்கோம், நாற்றமா நாரும் உள்ளே என்ன இருக்கோ. அதுக்குள்ள பெருமாள் உட்காண்டு இவன் மனசுல எப்பவான்னு நல்லெண்ணம் வருமான்னு காத்துட்டு இருக்காரு. என்ன பொறுமை இருக்கணும் அவருக்கு, எவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்கணும். அவரை பார்த்து தான் நாம முயற்சி திருவினையாக்கும்னு தெரிஞ்சுக்கணும். தடங்கள் வருது, நாம சொன்னதை கேட்க மாட்டேங்கிறாளேங்கிறதுக்காக மனசொடிந்து போய்விடவே கூடாது. எத்தனையா இருந்தாலும் மனசு ஒடியாமல் தைரியமா விவேகத்தோட தீரனா எதிர்கொண்டு தான் நாம செய்ய வேணுங்கிறது தான் இந்த ஸ்லோகமே சொல்றது. கோபம் கொண்ட மனிதரை சாந்தமாக்கும்
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।